இன்னைக்கான எபிசோட பத்தி சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி 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 மட்டும் தான் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே இருந்தாங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், யாரா நீங்க இந்த கண்டஸ்டன்ட்லாம் எங்கேந்திரா பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த பைத்தியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த பார்வதி இருக்காங்களே, அவங்க நிறைய ஸ்ட்ரிக்டா நிறைய ஐடியா நிறைய எப்படி சொல்றது நிறைய லூப் ஹோல்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இவ்வளோ பிளான் போடுற இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போடுற பார்வதிக்கு அது யாரு கூட சேர்ந்து போகணும்னு தெரியல பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக யோசிச்சு பிளான்லாம் போட்டாங்க. ஆனால் திவாகர் கூட சேர்ந்து போட்டோன்னே திவாகர் என்ன பண்ணாரு, குனியை வச்சு கும்மு கும்முன்னு குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது ஃபுல்லாக தோணுச்சு. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடில் என்னென்ன நடந்தது, இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பார்க்கறதுக்குலாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்வதிக்கும் எஃப்ஜேக்கு ஒரு ஃபைட் வந்திருக்கும். அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதை காலையில் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பாரு, அங்கேருந்து பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு, ஒரு வேலை சொல்றது கூப்பிட்டுருப்பாரு. உடனே அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அங்கே உட்காந்து நெக்கில் கூப்பிட்றாரு, நான் போய் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து காலையிலே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அங்கே வந்து நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இப்போலாம் வழக்கமாயிடுச்சு. காலையில் பார்வதி எந்திரிச்சு வரதும் எஃப்ஜே எந்திரிச்சு வரதும் இவர் ஒரு டாஸ்க் சொல்றதும் அதை வந்து இவங்க செய்யாமல் இருக்கிறதும் அப்படின்ற மாதிரி இது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பழகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் கேரி பண்ணுறாரு, பார்வதியும் கேரி பண்ணுறாங்க. எஃப்ஜே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கத்துறாரு, பார்வதி ஒரு பக்கம் கத்துறாங்க. இதுக்கு நடுவில் கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலாக, அதாவது எந்த பக்கமும் சாயாமல் நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போதே எஃப்ஜே என்ன பண்ணுறாரு, பார்வதி வேலை செய்ய முடியாதா, அப்போ வேலை செய்ய மாட்டாங்களா இப்போ பாருன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கும்போது கேஸ் லைட்டரை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கினாரு. உடனே என்ன கெமி அப்புறம் பிரவீன் ராஜ் இவங்க ரெண்டு பேர் என்ன கேட்குறாங்க, இல்லை இங்கே இருக்கிறது எப்படி எடுப்பேன், இது கிச்சன் ப்ராப்பர்ட்டி தானே, இது எப்படி எடுப்பேன், இது எடுக்கக்கூடாதுல்ல, இது எடுத்தால் சாப்பாடு நின்று போயில நிற்கட்டும் அப்படின்னும் போது கெமியும் பிரவீன் ராஜும் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமி கிட்ட ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாரு. ஆட்டிடியூட் மீன்ஸ் மற்றவங்களை மார்க் பண்ணுறது நெக்கல் பண்ணுறதுன்னு இருக்கும்ல, அதாவது எஜிபோ அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்து கெமி கிட்ட பண்ணிட்டு இவர் உள்ளே போயிடுறாரு சண்டை போட்டு. அந்த இடத்துல கெமி ட்ரிகர் ஆகிட்டாங்க. எப்படி அவன் அதை பண்ணுவான், அதாவது நான் ஒரு விஷயம் அங்கே ஒன்று பிரச்சனை ஒன்று அங்கே அவங்க ரெண்டு பேருக்கு நடந்துட்டு இருக்கு, நான் வந்து ஏன்டா இது எடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவன் என்னோட ட்ரீட் பண்ண விதம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, சீப்போ அப்படின்ற மாதிரிலாம் அவன் ட்ரீட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கெமி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமி போய் அழுதுட்டாங்க. அவங்க போய் இப்போ ரெஸ்ட் ரூமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. பின்னாடியே கனி போய் சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்தும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எஃப்ஜே விடு, அது அவனோட இது அவன் வந்து அதை அவன் ஹேண்டில் பண்ணிப்பான், அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலாம், எஃப்ஜே வந்ததுலேருந்து இந்த ஆட்டிடியூட் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கான். யாராக இருந்தாலும் எப்போ அப்படியே ஒரு மாதிரி நெக்கல் பண்ணுறது கேவலமாக பார்க்குற ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்டே இருக்குது. அதை கண்டினியூஸாக எஃப்ஜே பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி இப்போ தான் ஏதோ இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன், விஜய் சேதுபதி எஃப்ஜேவும் ரொம்ப நாளாக பழக்கமாமே, ஸோ அதனால் வந்து பார்த்து பக்குவமாக அவர் வந்து அடிக்காமல் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, விஜய் சேதுபதி தான் அடிக்கல, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாவது ஏதாவது கேட்பானுங்களாம் பார்த்தா இப்போ அதாவது கெமி வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு எங்களை ஒரு மெம்பர். ஸோ அப்படி இருக்கும் போது கெமி கிட்டே எஃப்ஜே அப்படியே தான் பிகேவ் பண்ணியிருக்கான். ஒரு மாதிரி நெக்கல் பண்ணுறது நெக்கலாக பேசுறது ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எச்சிப்போ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறது ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். அதை தான் கெமி சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம சபரிநாதன் ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அன்பை வாரி கொட்டுற ஒரு கனிக்கு அடுத்தபடியாக கனிதான் பயாஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தா அங்கே சபரிநாதன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கெமி ஆக்சுவலாக அவன் வந்து உன் மேலே எக்ஸ்ட்ரா அன்பில் இருக்கான், நம்ம அதுக்கான ஜோன் கொடுத்துட்டோம், அதனால தான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறான், இதுக்கெல்லாம் நீ வந்து இது பண்ணிக்கலாமா, நீ யார், நீ அவ்வளோ க்ளோஸில் அவங்க கூட நீ இதெல்லாம் இது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்கே கெமியை சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நீ கெமி எதுக்கு சமாதானப்படுத்துற, நீ போயிட்டு எஃப்ஜேவை தான் சமாதானப்படு, எஃப்ஜே பாட்டுன்னு சபரி கூட போயிட்டே இருக்கான், போடாடே நீ ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அவங்ககிட்ட போய் உன்னால் பேச முடியல, கனியால் போயிட்டு அவங்ககிட்ட பேச முடியல. இங்கே எல்லாமே எஃப்ஜே கிட்ட பேசாமல் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வந்து சமாதானப்படுத்துறது. இவங்க கெமி என்ன கேட்குறாங்க, எஃப்ஜே வந்து என்கிட்ட சாரி கேட்க சொல்லுன்னு கேட்குறாங்க. அவன் சாரி கேட்க முடியாதுன்றான். போய் அவனை சாரி கேட்க வைக்கிறதானே உங்கள் வேலை. கடைசி வரைக்கும் அவனை சாரி கேட்காமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து அந்த விஷயத்தை வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் டைல்யூட் பண்ணி இவங்களும் சாரி கேட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை இங்கே என்ன நடக்குது. ஆக்சுவலாக சபரி வந்து அப்படியே புனிதர் மாதிரி பேசுகிறார்ல, இங்கே கெமியை வந்து சமாதானம் ஏன்டா படுத்துறீங்க, அங்கே எஃப்ஜே போட்டு டே எப்படா இதை பண்ணுவேன், இது பண்ணுறது ரொம்ப தப்புடா, உனக்கு அவ்வளோலாம் ரூல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தானே, நீ உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை இவங்க பண்ணணும், பண்ணவே மாட்டானுங்க. அன்பு கேங்குக்குள்ளே எவன் என்ன பண்ணாலும் அதை அப்படியே பொத்தி வச்சுக்கிறானுங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணுறானுங்க. இன்னைக்கு எஃப்ஜே மேட்டரில் கனியும் சரி சபரியும் சரி பண்ணது அப்படியே பியூராக எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இதில் ஷோவோட லைவில் பார்த்தா இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் எப்படி எஃப்ஜேக்கு முட்டு கொடுத்தானுங்கன்னு. அவன் ஏதோ தெய்வ குழந்தை எஃப்ஜே, அவன் என்ன பண்ணாலும் அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்கணுமா. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஷோவில் ஒன்று என்னன்னா எஃப்ஜே என்னன்னா செருப்பு எடுத்து அடிக்கிறான், ஓகேங்களா,
ஓகேங்களா. இன்னொரு அது செருப்பு எடுத்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இன்னொன்று ஆதிரே என்னன்னா காலை தூக்கி இவர் கானா வினோத் மேலே வந்து மெதிக்கிற மாதிரி பண்ணுது. எனக்கு புரியல, இந்த 2 கேரக்டர்களையும் ஊடு கட்டி அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது 2 கேடு கட்ட கேரக்டர்களையும் ஊடு கட்டி அடிக்கணும்டா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த 2 கேரக்டர்களையும் அடிக்கணும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறது எல்லாம் ஒரு மாதிரி பிஹேவியர், ஆனால் உத்தம மாதிரி வந்து பேசுறது அதான் தாங்கவே முடியலங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி இந்த வாரம் இருந்தாலும் ஆதிரை கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரை, அரோரா, ரம்யா எப்படி இருந்தாலும் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வருதுல. ஸோ அப்படின்னும் போது 5 பேரா 3 பேராலாம் இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் அந்த கப்புள்ஸ் மட்டும் வராங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கப்புள்ஸ் அது வந்து எப்படி ஷோராக சொல்ல முடியல. ஆனால் இப்போதைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்க்க முடியுது அந்த கப்புள்ஸ் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 5 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக ஒரு 2 எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கும், மினிமம் டபுள் எவிக்ஷனாவது இருக்கும். ஸோ அப்படின்னும் போது ஆதிரே, அரோரா 2த்தையும் பார்சல் பண்ணி அமைச்சிங்கன்னா எப்பா சாமி உங்களுக்கு நீ எப்படி கோடி புண்ணியமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அரோரா கூட இப்போ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அந்த பீஸ் வந்து சட்டில் அடங்கிடுச்சு, துஷார் வந்து கண்டுக்காதனால அடங்கிடுச்சு. இந்த ஆதிரியை மட்டும் அமுச்சு விடுங்க. மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலடா, ஏன்னு தெரியலடா, சத்தியமாக எனக்கும் தெரியல எதனால ஆதிரை பிஹேவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலன்னே தெரியலங்க. நானும் யோசிச்சு பார்ப்பேன், சே என்ன இருந்தாலும் ஆதிரை கிட்ட என்ன பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, ஸோ அதுக்கு நோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. சில கேரக்டர் பிடிக்கலனாலும் அப்படி தான் யோசிக்கணும். ஏன்னா ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன், முடியலங்க. ஃபேஸை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, என்னன்னே தெரியல. எனிவேஸ் போ பார்க்கலாம். இருந்தாலும் ஆதிரை பேக்கப் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இல்லை ரம்யா ஜோவா இல்லை அரோராவா இவங்க 2 பேர் பேக்கப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஆதிரை தான் ஓட்டில் படி லீஸ்ட்டில் இருக்கான். ஆனால் என்னைக்கு இவனுங்க ஓட்டு படி எடுக்கிறானுங்க, அவனுக்கு இஷ்டத்துக்கு தானே தூக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடியுது. கடைசி வரைக்கும் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வரல, கெமி இறங்கி போய் பிரச்சனையை டைலூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த டாஸ்க்குன்னு அப்கிரேட்னு ஒன்று கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே பார்வதிக்கும் திவாகருக்கும். இந்த மாதிரி கியூசி அவங்க தானே, ஸோ அவங்களுக்கு அப்கிரேட் கொடுத்து பிக் பாஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரிப்பா அவங்க கியூசியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அதிக பவர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எப்படி வேணால் ஃபில்டர் பண்ணலாம். அதாவது நீங்கள் கியூசி செக் பண்ணுவீங்களே, அது நான் கொடுத்த பேராமீட்டரில் மட்டும் செக் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் எத்தனை பேராமீட்டர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்ட்ரிக்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மீனிங் தான், நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பவர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்குன்னு இவங்க போயிட்டு கையமுக்கு வெளியே வந்தோன்னு பண்ணாங்க பாருங்கள் பார்வதி. கையமுக்கு காலமுக்கு தூக்கின்னு போ, சாப்பாடு செஞ்சு கொடு, சாப்பாடு கேட்குறது எல்லாம் ஓகே. ஆனால் இவங்க பண்ணது எப்படின்னா எனக்கு லஞ்சம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கினாங்க பாகுபாடு இல்லாமல். ஸோ அவங்களும் ஒரு சைடில் லஞ்சம் வாங்குறாங்க, இன்னொரு சைடில் திவாகர். இதில் வந்து யார் லஞ்சம் அதிகமாக வாங்குறதுன்னு போட்டி வேறு. அப்படின்னு வாங்குறது லஞ்சம், இதில் வந்து கஞ்சம் நீ வந்து கம்மியாக வாங்கிட்ட நான் வந்து அதிகமாக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டி வேறு ரெண்டுத்துக்கும். எனிவேஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பிக் பாஸ் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாருல, அதை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கல. பார்வதி என்ன நினச்சிட்டாங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம், அதுதான் பிக் பாஸ் சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு பவர் கொடுத்தது எதுக்குன்னா நீ எப்படி வேணா போய் செக் பண்ணலாம், அதாவது நீ செக் பண்ணுறதுல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய்க்கலாம் அப்படின்ற பவர் தான் கொடுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி அவர் எங்கேயும் அதை மென்ஷன் பண்ணல. எந்த வேணா ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீலிங் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதுக்கான ஹிண்ட் கூட அவர் கொடுக்கல. அவர் சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா இப்படி தான் சொன்னார், உங்களுக்கான பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், நீங்கள் அதாவது செக் பண்ண குவாலிட்டி செக் பண்ணுறது எப்படி வேணா நீ செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை இவங்க தப்பாக பொறுத்து நம்ம என்னோட ஸ்ட்ராட்டஜி போகலான்னு நினச்சிங்க. இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இங்கே பிரச்சனையே. நம்ம திவாகர் இருக்கார்ல தண்ணி பழம் என்ன பண்ணுதுன்னா இவங்க சொன்ன பிளானுக்கு ஒத்து வரல. ஏன்னா இவங்க அதாவது கானா வினோத் டீம் இருக்குல்ல, கானா வினோத் கமருதீன் அவர் வந்து அவங்கள வந்து திவாகருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுபிக்ஷா இந்த கேங்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் ரம்யா இருக்காங்களே, ஸோ அவங்க கேங்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சபரி எஃப்ஜே இந்த கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் எஃப்ஜே கேங்கும் பிடிக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவாக திவாகர் என்ன சொல்கிறாரு, சரி ஒரு கானாவும் வேணாம் வினோத்தும் வேணாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபரி இவங்களும் வேணாம், பொதுவாக பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதாவது ரம்யாவுக்கு ஃபேவராக போயிடும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அவங்க போட்டு டீலிங் என்னன்னா இன்கேஸ் ஜெயிச்சா, அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஒன்று வந்து அவங்க வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது அது வந்து பார்வதி கொடுத்துருவாங்க, அதாவது இன்னொன்று வந்து நமக்கு வந்துடும் அப்படின்ற டீலிங்கில் இவங்க ஓகே பண்ணுறாங்க. திவாகர் அது சப்போர்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் 1 hour ஷோலே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கு, திவாகர் வந்து சப்போர்ட், சரி ஓகேம்மா பார்த்துக்கலாமா இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீலிங் ஓகே சொல்கிறாரு. பீஸ் எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உபசரிப்புலாம் இருக்கும்ல, அதில் வந்து எஃப்ஜே இந்த சபரி இவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்க, ஐஸ்கிரீம் அந்த இது மாதுளை பழம் அது இதுன்னு எடுத்துன்னு வந்து வாயில் நுழைத்தவும் அப்படியே பைப்பில் மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு டீலிங் ஒன்று போட்டோமே அப்படின்றது டீலிங்கை மறந்து போச்சு. அதாவது என்னடா இது, நம்ம தான் பார்வதி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோமே, இந்த மாதிரி ரம்யா ஜோக்கு சப்போர்ட் பண்ணோம், ஸோ மற்றவங்களாம் இது பண்ணோம், அப்படி டீலிங் போட்டோமே அப்படின்னும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டீலிங்கும் உடஞ்சி சுக்கு ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. திவாகர் என்ன பண்ணுறாரு, எஃப்ஜேக்கும் சபரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் அவரோட சப்போர்ட்டை காமிக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணும். ஆனால் இது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, அவனுங்களை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிடணும், அவ்வளோ காண்டு
புரியுதுங்களா? ஆக்சுவலாக போட்ட டீலிங் என்னது, கானா வினோத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாது, எஃப்ஜே சபரி ரெண்டுத்தையும் இது பண்ணக்கூடாது, அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள டீலிங்கு. ஆனால் அங்கே வந்து சாப்பாடும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் யார் அங்கே உபசரிப்பு, அதாவது இவனுங்க எஃப்ஜேவும் சபரி என்ன பண்ணுறாங்க, வேணுங்கனே வாண்டடா பார்வதியை வெறுப்பேற்றுற மாதிரியே இந்த பக்கம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து வாண்டடாக தான் இவனுங்களும் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திவாகரை மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும்னு நினச்சிட்டானுங்க. அதே மாதிரி அவனுக்கு நினச்சா மாதிரியே திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டானுங்க. அதுதான் அங்கே நடந்தது. ஸோ திவாகர் வந்து கரெக்ட் ஆனதுக்கப்புறம் அவரால் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுனே தெரியல. அதாவது பார்வதி அவங்க சொல்கிறாங்க அவனுங்களை தூக்கு, அந்த இது வாட்டர் கேன் தூக்கி போடு, இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓகே அப்ரூவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்டே இவனுக்கு பிடிச்சிக்கிறானுங்க. அவர் தான் ஓகே பண்ணுறாருல, நீங்கள் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பிரச்சனை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று பின்னாடி ஒன்று கலவரம் அப்படியே நாய் கத்துற மாதிரி கத்திக்கிறானுங்க. இதுக்கு நடுவில் ஆதிரி வந்து என்ன எப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த வாட்டர் கேனை தூக்கி அடிச்சுட்டு அதெல்லாம் போகிறதெல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓவரு. எப்படி சொல்கிறது, உனக்கு ஒன்று பிடிக்கல ரூல்ஸ் இதுவாகுது அப்படின்னா ஓகே, அதை விட்டுட்டு அதை தூக்கி அடிச்சுட்டு அப்படின்ற போகிறதுல கொஞ்சம் மேலே யார் மேலே பட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்குல்ல, உன் மூஞ்சிலே எவனா தூக்கி வச்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஓவரான விஷயம் தான். ஆனால் அதை அவனுமே கேட்க மாட்டாங்க. கனி இருக்காங்களே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற சும்மா ஒரு வார்த்தைக்கு பேச்சுக்குன்னு வேணால் கேட்பாங்களே தவிர எப்படி சொல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம். அங்கே வந்து தலை வந்து பார்த்தீங்கன்னா தொங்கி தான் இருக்கும், நிமிந்து கேட்காது. மற்ற இடத்துலலாம் தலை வந்து நிமிந்து கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பெரிய போராட்டங்கள் வருது. கனி வந்து சொல்கிறாங்க சட்டம் வந்து இந்த மாதிரி தவறாகும் போது போராட்டம் வெடிக்கும் அப்படின்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவர் கலையரசன் எதுக்குடா அவனுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அந்த யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாருமே ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தலைவன் திவாகர் இருக்கால, இது சபரி ஊட்டின சோறு அந்த நன்றி விசுவாசம் வேலை செஞ்சது. சபரி மட்டும் இல்லைங்க, சபரி மட்டும் இது ரிஜெக்ட் இல்லைங்க, அவன் ஓகே தாங்க, மிச்ச பேர்லாம் ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பார்வதிக்கு ஏறிச்சு. அது எப்படி சபரி மட்டும் ரிஜெக்ட் இல்லைன்னுவேன், அவனு தானே என்ன ப்ரொவோக் பண்ணான், அவனு தானே இந்த மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரொவோக்கிங்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மார்க்கிங் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சபரி எஃப்ஜே லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு மாதிரி காலை நக்கிற மாதிரி ப்ரொவோக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் பார்வதி ப்ரொவோக் பண்ணல, எல்லாருமே ப்ரொவோக் பண்ணிட்டானுங்க. ஆனால் இவனுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு அது ஒரு கட்டத்தை மீறி அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. விஜய் சேதுபதி தயவு செஞ்சு இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இவனுங்க ப்ரொவோக் பண்ணுறது மார்க் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழ்த்தனமாக போயிட்டு இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். சபரி நல்லவ மாதிரி பேசுகிறாப்புல, ஆனால் எஃப்ஜே கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறாப்புல, அதுதான் இங்கே கேள்வி. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன்ல, சபரி வந்து ஒரு ஓவராக வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்போஸ் ஆவார்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிறாரு. இன்னொன்று பக்காவாக பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க இன்னும் நம்பிக்கிட்டே இருங்க. சபரி வந்து நல்லவன் தான், தேவ தூதன் தான் அப்படின்னு நம்பினாலும் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இருக்கிறது இதுதான் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் சொல்லிட்டேன். எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி கனி இந்த மாதிரி எல்லாம் அன்பு கேங்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்வதிக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்னு நினச்சேன் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டார். பார்வதியால் ஏற்றுக்கவே முடியல, என்னடா இது எல்லாருமே இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்வதி வந்து கோச்சின்னு போயிடுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் நான் கியூசியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு போயிட்டாங்க. அதோட இன்னைக்கான எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக லைவில் அதுக்கப்புறம்லாம் சம்பவம் நடந்துருச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா பார்வதி வருவாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி செக் பண்ணும்போது கியூசி செக் பண்ணும்போது சுபிக்ஷா இவங்களதெல்லாம் செக் பண்ணும்போது எஃப்ஜே பக்கத்தில் நின்று அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண இதை ரிஜெக்ட் பண்ண எஃப்ஜே ஆதிரியெல்லாம் இது பண்ணுவோம். திருப்பி பார்வதி வந்து திருப்பி அவங்க ஒரு கலவராகும். கிட்டத்தட்ட இன்னைக்கு லைவ் எப்படி இருந்ததுன்னா, எப்பா சாமி முடியலடா, காது வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எபிசோட் பார்க்குறவங்களுக்கு சில சமயம் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்வதி கத்துறது, ஆப்போசிட்ல கத்துறதும், ஐயோ நான் ஆல்ரெடி சொன்னேனே தெருநாயங்க சண்டை மாதிரி தாங்க இருந்தது. உண்மையிலேயே நீங்க எபிசோடு என்னாலே முடியல. டேய் என்னடா இப்படிலாம் பண்றீங்க, ஏன்டா இவ்வளோ மோசமா இருக்கு, ஒரு பாயிண்ட் வச்சு யாராவது சண்டை போட்டா அப்புறம் பாயிண்டே இல்லாமல் சண்டை போடுறீங்கன்னா எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதில் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வர போறாங்களே, அவங்க நினச்சாதாங்க பாவமாக இருக்கு. இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. இல்லை அவங்க வந்து இவனுங்களை யாராவது வச்சு செய்வாங்களா என்ன தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நல்லா வச்சு செதுக்குற மாதிரி ஆளுங்க வரணுங்க. சபரி ஆகட்டும், எஃப்ஜே ஆகட்டும், திவாகர் ஆகட்டும். திவாகர் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம அவனை அடிக்கிறான்னு தெரிஞ்சாதானே அடிக்க முடியும். இவர் என்னதான் வாங்கினாலும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், லைட்டாக சாப்பாடு போட்டாலே மனுஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுறாரு. ஈஸியாக திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிடுவார். எப்படியோ தனக்கேற்ற மாதிரி எப்படியோ செட் ஆகி அமைச்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் பார்வதிக்கும் திவாகருக்கும் அந்த சண்டை இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீம் சண்டை, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சண்டை. ஃபைனலாக அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அதில் சந்தோஷம் தான் இருக்குது. எப்பா எப்படியோ இது நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில இடத்துல பேட் வேர்ட்ஸ் வரதா இருக்கட்டும், சில இடத்துல ப்ரோவோக் பண்ணுறதா இருக்கட்டும், சில இடத்துல அதை விட அதிகமாக எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகுது. வயலன்ஸும் சில இடத்துல இருந்தது, அடிச்சுக்க போகிறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது இன்றைக்கான எபிசோடில். ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்வதி ஒரு பிளான் ஒன்று போட்டாங்களா, அந்த பிளான்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அதுக்குன்னு அன்புக்கு எங்கள் உத்தமனுங்கன்னு சொல்ல மாட்டேன், இவனுங்க இருக்கானுங்களே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவாகர் ஒத்துக்கல, எல்லாம் ஓகே. ஆனால் ப்ரோவோக்கிங்கில் இங்கே வந்து கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தாங்க. அப்பா என்ன மாதிரி பண்ணுறான்,
எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கான், எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அவன் செட்டப் சரி அது தப்பாக சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஆதிரே இருக்காங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து ப்ரொவோக் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டேரெக்டாக காலை எடுத்து மிதிக்கிற மாதிரி போகிறது, என்ன இதெல்லாம் எஃப்ஜே செருப்பு எடுத்து அடிச்சது அதெல்லாம் ஏன் காமிக்கல? மேபி நாளைக்கு காமிப்பானுங்களா, எனக்கு தெரிஞ்சு காமிக்க மாட்டானுன்னு. ஏன்னா எஃப்ஜே தான் செல்ல புள்ளியாச்சு, பிக் பாஸ் டீமே அப்படி தான் நினைக்குதா என்னன்னு தெரியல. அப்படியே ப்ரொவோக் பண்ணுறது எல்லாத்தையும் கட் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வந்ததுன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.